இன்னைக்கான டாபிக் வந்துட்டு someone has a message for you. ஸோ உங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இது என்ன மெசேஜ் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிக்கப் ஆயிலுக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க, பிகாஸ் பிக்கப் ஆயில் ஆப்ஷன் இருக்கும் அண்ட் எண்டு வரைக்கும் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் இங்கிலீஷ் சேனல். இங்கிலீஷ் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் நான் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ பார்ப்போம். ஓகே, ஸோ யார் இந்த நபர்? சரி, இந்த நபர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் லைக் ரேண்டம்னுலாம் சொல்ல முடியாது. மேபி இவங்க ஒரு ஸ்பெஷல் பர்சன்னு சொல்லலாம். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இவங்க உங்கள் லைஃப்பில் பாஸ்டில் இருந்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா கரண்ட்ல இருக்கலாம், இல்லை ஃபியூச்சர். பட் ஆனால் இவங்க உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு பார்ட் அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த பர்சன் வந்து நான் சொன்ன மாதிரி சும்மா ரேண்டம் டைம் பாஸ்ன்னு சொல்ல முடியாது. இவங்க உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு ரொம்ப நாள் ஃபாரெவராக இருப்பாங்களா அப்படிங்கிறத தாண்டி அவங்க ஒரு கொஞ்ச நாள் இருந்தால் கூட, ஒரு ஃபியூ இயர்ஸ் உங்கள் லைஃப்பில் இருந்தாலும் கூட ஒரு ரொம்ப ஒரு ஒரு பயங்கர ஒரு யூஸ்ஃபுல்னு சொல்லலாம். அண்ட் ஏதோ ஒரு 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 நல்ல சப்போர்ட்டோ இல்லை ஏதோ ஒரு ஐடென்டிட்டி அவங்க கிரியேட் பண்ணிட்டு தான் போவாங்க உங்கள் லைஃப்பில். அவங்கள வந்து மறக்க முடியாது. ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு நீங்கள் வந்து நன்றி சொல்கிற மாதிரி அப்படி தான் வந்துட்டு கொண்டு போவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வெரி நாலேஜபிளாக இருப்பாங்க. அவங்க வந்துட்டு உங்களுக்கு அவங்க சைட்ல இருந்து ஏதாவது ஒரு நல்லது செய்வாங்க, எய்தர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. ஆனால் இந்த நபர் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய அந்த உங்கள் லைஃப்பில் இருக்கிற அந்த நாட்கள் வரைக்குமே உங்ககிட்ட நிறைய மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ அவங்க ஏதோ ஒரு சேஞ்சஸ் உங்ககிட்ட இருந்து உங்களை மாற்றிட்டு தான் போவாங்க. ஓகேங்களா? நீங்கள் இது வரைக்கும் எப்படி வேணால் இருந்திருக்கலாம், ஆனால் அந்த நபர் வந்துட்டு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றங்கள்ங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் நிறைய சின்ன சின்ன நாலேஜஸ் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். அது வந்து லைஃபோட ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸஸாக இருந்தாலும் சரி, ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸஸாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு நாலேஜ் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இந்த நபர் பார்த்தீங்கன்னா எய்தர் நீங்களோ இல்லை அவங்களோ சுற்றிக்கிட்டே ஒருத்தர் சுத்திட்டே தான் இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒன்று உங்களால் அவங்கள விடவே முடியாது, ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்கள சுற்றிக்கிட்டே தான் இருப்பீங்க. அவங்களும் அப்படிதான் உங்களை விட முடியாமல் உங்களை சுற்றிக்கிட்டே தான் வந்துட்டு இருப்பாங்க. மேபி ஒரு கொஞ்ச நாள் பேசாமல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்தாலும் கூட திரும்ப மறுபடியும் வந்துட்டு பேசுறது, ஒரு கனெக்ட் ஆகிறது அப்படின்னு தான் இருக்கும். இது வந்து ஒரு ஃபாரெவர் குட் பையா அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கும் காமிக்கல. பட் சில சுச்சுவேஷன்ஸ்ல அப்படிதான் தெரியும், ஃபாரெவர் குட் பை, அவ்வளோதான், இனிமேல்லாம் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு பேசவே இல்லைன்னா கூட மெசேஜ், ஏதோ ஒரு மெசேஜ் உங்களுக்கு சொல்லணும், கொடுக்கணும் அப்படின்னு டெஃபினெட்லி வந்துட்டு நினைப்பாங்க. ஓகேங்களா? அண்ட் திஸ் பர்சன் இஸ் வெரி டிரான்ஸ்பரண்ட் இன் கேரக்டர். ரொம்ப டிரான்ஸ்பரண்ட், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு பர்சன். இவங்க வந்துட்டு ஒரு 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 ஃபேஸ் ஆஃப் டைம்ல மிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, உங்களால் இவங்களை ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஒன்று, நீங்கள் அவங்கள ஈஸியாக படிச்சிருவீங்க, இதுதான் அவங்க கேரக்டர், இந்த டைமில் இப்படி தான் செய்வாங்க அப்படிங்கிறது நல்லாவே உங்களுக்கு தெரியும். இல்லை அவங்களுக்கு உங்களை ரொம்ப நல்லா தெரியும், உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணால் பிடிக்கும், பிடிக்காது, எப்படி பேசுனா நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்க, நோ கான்டாக்டில் இருந்தாலும் திருப்பி வந்து எப்படி பேசுனா சால்வ் ஆகும், எல்லாமே வந்துட்டு தெரியும். ஸோ தட் பர்சன் இஸ் வெரி குட் நாலேஜ் இன் தட். ஓகேவா? ஸோ பார்ப்போம். இது வந்துட்டு ஜென்ரலாக சொல்லியிருக்கேன். அண்ட் வந்து பிக்கப் ஆயில் ரீடிங் வந்து அடுத்து எடுக்கிறேன். ஸோ பிக்கப் ஆயில் ஆப்ஷன்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி மெசேஜஸ். ஓகே, ஸோ 3 பைல் வந்துட்டு நான் கொண்டு வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திஸ் ஒன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பைல் நம்பர் 1 அண்ட் பைல் நம்பர் 2 வந்துட்டு இந்த 222 ஏஞ்சல் நம்பர் அண்ட் பைல் நம்பர் 3 இந்த குட்டி மினி பென். ஓகேங்களா? ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ குயிக்காக சூஸ் பண்ணுங்க, நம்ம வந்து ரீடிங்குள்ளே போயிடுவோம். ஸோ இங்கே இன்னொரு மெசேஜ் உங்களுக்காக வச்சுருக்காங்க. எஸ், ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன ஒரு மெசேஜ். பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம்.
சி உங்கள் லைஃப்பில் அந்த ஒரு பர்சன் இருக்காங்க. பட் ஆனால் இவங்க ஒரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெல்விஷர்னு சொல்லலாம், ஒரு மிகப்பெரிய ஒரு கைடன்ஸ்ன்னு சொல்லலாம், ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது சொல்லலாம். இந்த நபர் உங்களுக்கு சொல்கிற மெசேஜஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ஒரு விஷயங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதனோட ரிசல்ட் மட்டுமே பார்த்துக்கிட்டே வந்து இருக்கீங்களா? ஸோ இவங்க வந்து நீங்கள் லைஃப்பில் நல்ல முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க, லைக் கம்ப்ளீட் வெல் விஷர். ஆனால் இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் மோஸ்ட்லி ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் உங்கள் கூடயே வந்துட்டு ட்ராவல் பண்ணுற ஒரு நபர். மேபி பாஸ்டில் ஒரு சில பேருக்கு பண்ணியிருக்கலாம், ஈவன் கரண்ட்லி கூட இருக்கலாம். பட் ஆனால் இப்போ அவ்வளோவுக்கும் வந்துட்டு அவங்க டச்சில் இல்லாமல் கூட இருக்கலாம், இல்லைன்னா அந்த க்ளோஸ்னஸ் அந்த பாண்டிங் வந்துட்டு குறைஞ்சிருக்கலாம், ரைட்? ஸோ இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் லைஃப்பில் யூஆர் வெரி குட் ஆம்பிஷியஸ் பர்சன். நல்ல ஆம்பிஷியஸ் கோல்லாம் இருக்குது, அதுக்கான திறமை இருக்குது, நாலேஜ் எல்லாமே தான் இருக்குது. ஆனால் ஏன் வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க? ஸோ இது உங்களுக்கு ஒரு நல்ல சான்சஸ் இனி நிறையாவும் வரும், அதை யூஸ் பண்ணுங்கள். சரி, இவங்க வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதில்ல, எந்த ஒரு ஆதாயமும் தேட மாட்டாங்க. பட் ஏதோ ஒரு வழியில் உங்கள் மேலே ஒரு கேரிங், ஒரு பாசம், நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு மனசில் இருக்குது, ஓகேங்களா? அண்ட் நிறைய மோட்டிவேஷன், நிறைய அட்வைசஸ் ஆல்சோ வந்து இந்த நபர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்க வந்துட்டு உங்கள் லைஃப்பில் ஒரு நான் சொன்ன மாதிரி அந்த ஜென்ரல் இதில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேஸில் வந்துட்டு இந்த நபர் இருந்திருப்பாங்க. மேபி கரண்ட்லி ஆல்சோ வந்து இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ உங்களுக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டி இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, ரொம்ப ட்ரிகர் பண்ணுது. அது என்னதான் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணினாலும் சரி, ஒரு சில விஷயங்களை ப்ரொஃபஷ்னலாக இருக்கட்டும், பர்சனலாக இருக்கட்டும், அவ்வளோ முயற்சிகள் எடுத்து செஞ்சாலும் சரி, ஒரு பக்கம் பெருமைப்படுறீங்க, பட் இன்னொரு பக்கம் வந்துட்டு ஏதோ ஒரு கவலை, இன்செக்யூரிட்டி, ஏதோ ஒரு விஷயம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கு. ஆனால் அது தேவை கிடையாது. ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல். அது வந்து அவங்க உங்கள் லைஃப்பில் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, நீங்கள் அந்த கோலை விட்டு வெளியே வராதிங்க. ஃபோக்கஸ் ஆன் தட் கோலில் ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ இப்படியே இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்கள் லைஃப்பில் முன்னேற்றம்ங்கிறது மோஸ்ட்லி இருக்காது. இதே ஒரு ட்ராப்பில் அப்படியே நீங்கள் ட்ராவல் ஆகிட்டே போவீங்க. சரி, உங்களுக்கு வந்து மேபி லைக் யூஆர் அ கிரியேட்டிவ் பர்சன். நீங்கள் ரொம்ப ஒரு கிரியேட்டிவான கேரக்டராக இருக்கலாம், லைக் ஆல்வேஸ் ஒரு புது ஐடியாஸ், ஒரு புது விஷயங்கள் கொண்டு வர பர்சனாக இருக்கலாம். ஆனால் உங்களை பார்த்து காப்பி கேட்ஸ் இருக்காங்க. உங்களை பார்த்து அப்படியே வந்து டே டு டே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட ஃபீல்டுலேயே காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. நீங்கள் டே டு டே என்ன பண்ணுறீங்களோ அதை பார்த்து அப்படியே வந்துட்டு காப்பி அடித்து பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ரொம்ப ட்ரிகர் ஆகுறீங்க. பட் ஆனால் நாட் வொர்த் இட். ஒரு பர்சன் உங்களோட ஹார்ட் ஒர்க், உங்களோட ஸ்டைல், உங்கள் க்ரியேட்டிவிட்டியை வந்துட்டு காப்பி அடிக்கலாம். பட் உங்களோட கான்டென்ட்ல இருந்து ஐடியாஸ் வரைக்கும் வந்துட்டு காப்பி அடிக்கலாம். பட் தி கேனாட் ஸ்டாண்ட் ஃபார் லாங், ஓகே? ஸோ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். யூனிவர்ஸ் நோஸ், யூனிவர்ஸ்க்கு வந்துட்டு தெரியும், ஓகேங்களா? யூ ஹாவ் யுவர் ஸ்ட்ராங் டிவைன் அண்ட் யுவர் ஆன்சிஸ்டர்ஸோட பிளெஸிங் இருக்கு, ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்துட்டு பைல் நம்பர் 1, யூ மே பி அ வெரி ஸ்பிரிச்சுவல் இன் கேரக்டர். அதாவது ரொம்ப ஒரு நாட்டியான ஒரு பர்சனாக இருந்த நீங்கள் இப்போ ரொம்ப ஒரு ஸ்பிரிச்சுவல், சைலன்ஸ், பீஸ்ஃபுல்னஸ் அப்படின்றத நோக்கி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லையா? ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த நபர் எதிர் வந்ததுக்கு அப்புறம் அந்த மாற்றங்கள் வந்துட்டு இருக்கும். அவங்களுக்கு வந்துட்டு உங்ககிட்ட பிடிச்ச விஷயமே வந்துட்டு அதுதான், தட் யூ ஆர் வெரி டிவோட்டட் இன் கேரக்டர். ரொம்ப கேரக்டர்லையும் சரி, ஒரு வேலையிலையும் சரி, ரொம்ப டிவோட்டடாக இருப்பீங்க. என்ன வேலைகள் இருந்தாலும் சரி, அந்த ஒரு கொஞ்சம் நேரம் இந்த டிவைனோட கனெக்ட் ஆகிற அந்த டைமில் வந்துட்டு சாக்ரிஃபைஸே பண்ண மாட்டீங்க, இல்லையா? பைல் நம்பர் 1. ஸோ தட் இஸ் வெரி குட் கேரக்டர். அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கீப் கண்டினியூ, அதை பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி உங்கள் லைஃப்பில் இப்போ என்ன லீட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்களோ அதை செய்யுங்க. லைக் நீங்கள் ஏன்னா பைல் நம்பர் 1 வந்துட்டு சம்வேர் நீங்கள் அந்த ஒரு நபரை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கீங்களோன்னு நினைக்கிறாங்க. இப்போ அவங்க இருந்தால் தான் நீங்கள் இதை செய்வீங்க. அவங்க இருந்து ஒரு வாட்டி மோட்டிவேஷன் கொடுத்தாதான் உங்களால் இது வந்து ஃபார்வர்டில் கொண்டு போக முடியும், அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போக முடியும். அவங்க அட்வைஸ் பண்ணுறதோ சரி, அவங்க உங்கள் லைஃப்பில் ஒரு நார்மல் கால் இல்லை ஒரு டெக்ஸ்ட் எதுவுமே பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா நீங்கள் அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு
மோட்டிவேஷன் இல்லாமல் போயிடும். லைக் நீங்கள் இது பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வெரி டிஸ்டர்பிங். அண்ட் அது வந்துட்டு நீங்கள் கவனிச்சிருக்கீங்களோ இல்லையோ, அது அவங்க நல்லா கவனிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்க. அவங்க இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, யூ ஷுட் பி லைக் திஸ். இன்னும் நீங்கள் வளரணும், க்ரோ ஆகணும். உங்களுக்கு டிவைனோட பிளெஸிங்ஸ், அருள் எல்லாமே இருக்குது. கம்பேர் பண்ணாதீங்க, மற்றவங்க லைஃப்பை வந்துட்டு பார்த்துட்டு இருக்காதீங்க. ஓகே, யூஸ் ஆல் யுவர் பவர். உங்களோட எல்லா பவரையும் வந்துட்டு அந்த லவ், கேரிங், அஃபெக்ஷன், அந்த சைலன்ஸ், இது மூலியமாக வந்துட்டு காமிங்க. ஓகே, ஸோ மெனி மெசேஜஸ் சின்னதாக கூட வந்து அவங்க கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அண்ட் பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு, ஆல்தோ யூ ஆர் அ ஸ்ட்ராங் ஃபைட்டர், தெர் ஆர் சம்திங்ஸ், ஒரு சில விஷயங்கள் உங்கள் மைண்டில் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கு. அந்த சைலண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இப்போ உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிறாங்க. அதாவது எல்லா விஷயத்தையும் வந்துட்டு ஓப்பனாக பேசுகிற நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் மனசில் சைலண்ட்டாக மறைச்சி வச்சுருக்கீங்க. ஸோ அதுதான் இப்போ உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறாங்க. பைல் நம்பர் 1. சரி, பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவங்க யூ ஷுட் பி லைக் இந்த நபர் நான் சொன்னேன்ல, உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குற நபர் வந்துட்டு அவங்களோட கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் ப்ரெடிக்டபிள். அன்டில் நீங்கள் அவங்ககிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகிற வரைக்கும் அது ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு கேரக்டராக இருப்பாங்க. நீங்கள் அவங்கள கண்டுபிடிச்சிட்டீங்க, ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அவங்க இப்படி தான் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா மாற்றிடுவாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு வெரி ஜஸ்ட் லைக் திஸ், இந்த ஒரு ஃபாக்ஸ், அந்த கன்னிங்கான ஒரு கேரக்டர் ஆல்சோன்னு சொல்லலாம். பட் ஜென்ரலி தட் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் அண்ட் சம்வேர் பேட் இன் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க ரொம்ப பேடாக இருப்பாங்க. ஆனால் உங்கள் விஷயத்தில் மட்டும் அவங்க ரொம்ப கரெக்டாக இருக்காங்க, ரொம்ப பாசமாக இருக்காங்க, மெச்சூர்டாக இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க கொடுக்குற அட்வைசஸ் வந்துட்டு டெஃபினெட்லி அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ், அவங்க பார்த்த விஷயங்களை வச்சு தான் அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் வந்துட்டு இன்னும் ஒரு சில நியூ டோர்ஸை நீங்கள் இன்னும் ஓப்பன் பண்ணலை. அதாவது அவங்க லைஃப்பில் பார்த்த விஷயங்களே வந்துட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அந்த எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் இன்னும் வாழ்க்கையில் அனுபவிக்கவே இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே இல்லை. ஸோ அவங்க லைஃப்பில் என்ஜாய் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அத்தனை விஷயத்தையுமே நீங்களும் பண்ணணும். அது ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு ஃபுட் ஐட்டம்ஸில் இருந்து, ஒரு சாதாரண ஒரு ஒரு யோசனை, ஒரு திங்கிங்ல இருந்து, ஒரு ட்ரெஸ் சாய்ஸஸ்ல இருந்து பெரிய விஷயங்கள் வரைக்குமே வந்துட்டு மாறணும். தெர் ஆர் மெனி டோர்ஸ். உங்கள் லைஃப்ல வந்துட்டு நிறைய கதவுகள் திறக்காமே இருக்கு. அது ரொம்ப பெரிய கதவுகள்னு சொல்ல முடியாது, சின்னதான டோர்ஸ் இருந்தாலும் சரி, அதுக்கு வந்துட்டு நீங்க தான் ஓப்பன் பண்ணணும். ஸோ உங்க லைஃப் வந்து இட்ஸ் லைக் ஒரு பசில் மாதிரி போய்கிட்டே இருக்கு. அந்த பசிலை வந்து நீங்க தான் சால்வ் பண்ணி அந்த டோரை ஓப்பன் பண்ணணும். ஸோ எதுக்காகவும் வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே உட்காராதீங்க, கம்பேர் பண்ணிக்கிட்டே உட்காராதீங்க. திஸ் இஸ் நாட் த டைம் ஃபார் அனலைஸ் பண்ணிக்கிட்டு. ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் அண்ட் கான்ஃபிடென்ட்டான ஒரு அட்வைஸுங்க. ஸோ ரொம்ப கிளியர் ஷார்ப்பான ஒரு அட்வைஸ்ன்னு சொல்லலாம் ஃபார் பைல் நம்பர் 1க்கு. ஸோ இந்த பர்சன் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் டெஃபினெட்லி வந்துட்டு உங்களை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து கொடுக்குறாங்க. அதுவும் இந்த டைமில் அது வந்து ஆப்டாக வந்து பொருந்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இது பர்சனலாக இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷ்னலாக இருந்தாலும் சரி. பட் எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயத்தை வந்துட்டு ஹேண்டில் பண்ணலாம். ஓகே, ஸோ பைல் நம்பர் 1 தட்ஸ் ஆல். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டிவைனுக்கு சொல்லணும்னு நினைக்கிற மெசேஜை சொல்லி அதனோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். ஸோ சம்ஒன், யார் உங்களுக்கு என்ன மெசேஜ் வச்சுருக்காங்க? ஓகே, ஸோ இது கீழே விழுந்தனால ஐ டேக் திஸ். The answers you need are coming. Beautiful. ஓகே, அடுத்து என்னங்கிறத பார்ப்போம். Your dreams need a practical plan. Okay. I'll take one more. ஐ திங்க் பைல் நம்பர் 2 இல்லையா? ஸோ இந்த பர்சன் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்ன தெரியுமா? தே ஆர் டயர்டு. அவங்க வந்துட்டு உங்கள் விஷயத்தில் ஏதோ ஒரு இதில் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க.
லைக் நீங்கள் ரொம்ப வந்துட்டு சரி அவங்க அவங்க வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் உங்களை வந்துட்டு புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த நபரை. ஸோ மேபி அவங்க இப்போ கூட உங்கள் லைஃப்பில் இருக்கலாங்க. இந்த நபர் வந்துட்டு நல்ல பேசக்கூடிய ஆளாக இருப்பாங்க, விட்டால் நான் ஸ்டாப்பாக கூட பேசுவாங்க, நல்ல பாசமாக இருப்பாங்க, கைண்ட் ஆஃப் ரொமான்டிக்கல் இன் கேரக்டர் ஆல்சோ, லவ் ரொமான்ஸ் அந்த அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நல்ல ஒரு அந்த அந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்து நல்லா பண்ணுவாங்க. லைக் வெரி குட் எக்ஸ்பர்ட் இன் லவ் ஃபீலிங்ஸ் அதிலெல்லாம். ஸோ அண்ட் ஆல்சோ அந்த பர்சன் எப்படின்னா வெரி ஓப்பன் மைண்டட் கேரக்டராக இருப்பாங்க. லைக் அவங்க மனசில் வந்துட்டு ஒரு விஷயம் நினச்சாங்க, அது எதுவாக இருந்தாலும் சரி அது சொல்லிடுவாங்க வெளியே. அண்ட் மோஸ்ட்லி அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா லவ் ரிலேட்டடாக தான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பிகாஸ் ஒரு லவ் அதாவது ஒரு சில பேருக்கு இந்த லவ் தான் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, எப்போ பேசினாலும் அதை பற்றி தான் பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டராகவுமே வந்து இருப்பாங்க. ஆல்வேஸ் லவ், ரிலேஷன்ஷிப், ரொமான்ஸ், டேட்டு, மேரேஜ், இந்த டாக்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஓகே, பட் ஆனால் இவங்களுக்கும் உங்களுக்குமான பாண்டிங் வந்து மேபி லைக் ஆன் அண்ட் ஆஃபாக இருக்கலாம். பைல் நம்பர் 2 வந்துட்டு நீங்கள் மேபி நீங்கள் உங்களுக்கு அந்த ஸ்கார்பியோவோட ஒரு ஸ்கார்பியோ இல்லைன்னா வந்துட்டு பைசஸ் இல்லைன்னா இந்த துலாம் ராசி சொல்லுவோம்ல, ஸோ அதனுடைய ஒரு கேரக்டர்ஸ் கூட வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அந்த ராசி தான், அந்த ராசிக்காரங்களும் இருக்கலாம் நீங்கள். அப்படி இல்லைனாலுமே அந்த ராசியுடைய ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்துட்டு இருக்கும். ரொம்ப வந்துட்டு இன்டென்ஸாக இருக்கும். அதாவது ஒரு ஒரு விஷயங்களில் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி லவ் விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லவ் பிடிக்கும், ஆனால் அது வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, அது எப்படி கொண்டு போகிறதுங்கிறது உங்களுக்கு தெரியாது. சம்வேர் வந்துட்டு என்ன சொல்கிறது, ரொம்ப ஷையாக இருக்கலாம் நீங்கள். ஆல்தோ எக்ஸ்ட்ரோவர்ட், நீங்கள் ரொம்ப ஜாலியாக பேசுகிற நபராக இருந்தாலும் சரி, உங்களோட ஃபீலிங்ஸு, எமோஷன்ஸு இந்த லவ் விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறப்போ ரொம்ப நீங்கள் வந்துட்டு ஷையாக இருப்பீங்க, கூச்சப்படுவீங்க, ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருப்பீங்க இல்லையா. பட் ஆனால் அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்கள் லவ் வேணும்னு கேட்குறீங்க, எல்லாரும் உங்களை லவ் பண்ணணும், பாசமாக பார்த்துக்கணும், அட்டென்ஷன் கொடுக்கணும்னு கேட்குறீங்க. ஆனால் நீங்கள் ஏன் திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஸோ லைக் ஐ டோல் யூ ஆன் அண்ட் ஆஃப். அதாவது திடீர்னு வந்துட்டு லவ் வந்துட்டு நல்லா ஷேர் பண்ணுவீங்க, திடீர்னு வந்துட்டு இக்னோர் பண்ணுவீங்க, திடீர்னு ஷேர் பண்ணுவீங்க. ஸோ அது உங்களுடைய மூட் ஸ்விங்ஸ், மைண்டுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு ஒரு விஷயங்களும் பண்ணுறீங்க. பட் அது ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனுக்கு வந்துட்டு பிடிக்க மாட்டேங்குது. ஸோ இந்த பர்சன் ஸ்ட்ரைட் டு ஃபேஸ் வந்து அதான் சொல்லணும்னு நினைக்கிறாங்க, உங்களோட இந்த விஷயம் வந்து பிடிக்கல, there are some things that you needed to change. ஒரு விஷயம் வேணும்னு கேட்க தெரியுது, ஆனால் அது வந்து கிடைச்சது இல்லை கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து பயன்படுத்திக்க தெரியல, ஏன்? ஸோ நிறைய கேள்விகள், லைக் உங்களுக்குள்ளே இருக்கிற நிறைய கேள்விகளுக்குமே வந்துட்டு அந்த நபர்கிட்ட பதில் இருக்கு. ஆனால் அவங்க பதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும். சம்டைம்ஸ் உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி இந்த ஆன்சர் ஒரு சில பேருக்கு முன்னாடியே கிடச்சிருக்கலாம். இந்த மெசேஜ் வந்து இப்போ இந்த நபர் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற மெசேஜ் முன்னாடியே உங்களுக்கு கிடச்சிருக்கலாம். இதை another டைம் கூட வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரெயிட் டு ஃபேஸ் சொல்லியிருப்பாங்க. அதாவது நீங்கள் வெறும் வந்து ஒரு விஷயத்த வந்துட்டு எனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும் சும்மா வெறும் வாய் வார்த்தை தான் சொல்லுவீங்க, ஆனால் ரியாலிட்டியில் செய்ய சொல்லுங்க ஒன்றும் பண்ண மாட்டீங்க, அப்படிதான் இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து மேபி அது உங்களை ஹர்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை அது உங்களை நீங்கள் பர்சனலாக கூட எடுத்திருக்கலாம். பட் தட் இஸ் அ ஃபேக்ட் அவங்க உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறது. பிகாஸ் அந்த பர்சன் வந்துட்டு உங்களை நல்ல தெரிஞ்ச நபராக இருப்பாங்க. லைக் உங்களை புரிஞ்சுக்கிட்ட ஒரு கேரக்டராக இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஓகே, வெயிட். அதாவது பைல் நம்பர் 2 வந்துட்டு உங்கள் லைஃப்பை வாழ்கிறீங்களா அப்படின்னா அந்த பர்சன் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, நீங்கள் உங்கள் லைஃப்பில் இயல்பாக வாழ்கிறத தாண்டி எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒரு விஷயத்த பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அது பேலன்ஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, பட் ஆனாலும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்களோட இயல்பான ஒரு வாழ்க்கைக்குள்ளார வாங்கங்கிறதா ஒரு விஷயமே இங்கே. பைல் நம்பர்
2 வந்துட்டு நீங்கள் ஒரு மாடர்ன் கேரக்டரா அப்படின்னா நாட் தட் அடாப்டபிள். அதாவது நீங்கள் இன்னும் கொஞ்சம் அந்த ஓல்டு பிலீவ்ஸு, அந்த பழைய விஷயங்கள், அந்த பிலீவ்ஸு, அந்த அது மாதிரி தான் இருப்பீங்களே தவிர இந்த 2K ஜெனரேஷனோட நீங்கள் இன்னும் அடாப்ட் ஆகலை இல்லையா? ஆனால் உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் எல்லாருமே மோஸ்ட்லி 2K ஜெனரேஷனோட வைப்பில் தான் இருப்பாங்க. ஓகே, எல்லாருமே அப்டேட்டட் வெர்ஷனில் இருப்பாங்க உங்களை தவிர மோஸ்ட்லி. ஸோ இந்த பர்சனுமே மோஸ்ட்லி அப்டேட்டட் வெர்ஷனாக தான் இருப்பாங்க. ஸோ யூ ஆல்வேஸ் திங்க் பீப்புள் ஜட்ஜ் பண்ணுவாங்களா? அவங்க வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, ஜட்ஜ் பண்ணிடுவாங்களா, இதைவே ஏன்பா யோசிக்கிறீங்க, அதை யோசிக்காதீங்க. ஓகே, ஜஸ்ட் டோன்ட் கேர் அபவுட் எனி திங். அதாவது இவங்க வந்து உங்களோட ஒரு 2K ஒரு இந்த அட்வான்ஸ்டு இப்போ இருக்காங்க பார்த்தீங்களா, எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறது நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி லைஃப் ரியலாக இருக்கணும், ரொம்ப யோசிக்கக்கூடாது. ஸோ ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டுட்டு ரொம்ப வாழாதீங்க, கேஷுவலாக இருங்க, அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு மெசேஜஸே. லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கங்கிறாங்க. பைல் நம்பர் 2. ஓகே, இந்த பர்சன் ஆக்சுவலி உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு சில இடங்களில் வந்துட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் அட்வைஸ் கொடுப்பாங்க. ஆனால் ரொம்ப வள குலக்குலலாம் பேச மாட்டாங்க, ரொம்ப நேரம்லாம் பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. இதுதான்ப்பா விஷயம், இதை செய், அப்படிதான் இருக்கும். வெரி ஸ்ட்ரைட். பட் ஆனால் வென் யூ லிசன், அதில் ஒரு வேல்யூ இருக்கும். உங்களை யோசிக்க வைப்பாங்க ஒரு கட்டத்தில். அவங்க வந்து கொஞ்ச நேரம் ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தாலும் உங்களை யோசிக்க வைப்பாங்க. சரி, அவங்கள பொறுத்த வரைக்கும் யூ பி யுவர் செல்ஃப், லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க. ஏன் டிபெண்ட்டாக இருக்குங்க, ஏன் மற்றவங்கள உட்காந்து யோசிக்கிறீங்க, லைக் ஏன் ஒரே இதுக்குள்ளார வந்துட்டு ட்ராவல் ஆகுறீங்க? சரி, அதான் நான் சொன்ன மாதிரி நிறைய ஆசைகள், கோல் எல்லாம் இருக்குது. ஆனால் அது இறங்கி செய்யறதுக்கான தைரியம் இல்லை. அது பர்சனலாக இருக்கட்டும், சரி ப்ரொஃபஷனலாகவே இருக்கட்டுமே, அது இறங்கி செய்யறதுக்கு தைரியம் இல்லை. முக்கியமாக வந்துட்டு ஒரு பீப்புளை ஃபேஸ் டு ஃபேஸ் டீல் பண்ணணுங்கிறாங்க. அவங்களோட கண்ணை பார்த்து ஸ்ட்ரெயிட்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுங்க, டீல் பண்ணுங்க. அவங்க யாராக வேணாலும் இருக்கலாம், ஒரு ஹை ப்ரொஃபஷனில் இருக்கலாம், இல்லை உங்களோட க்ளோஸ்ட் ஒன், நியூ ஸ்ட்ரேஞ்சர்ஸ், ஹூ எவர், அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுங்க. எஸ், அகெயின் அதுதான் சொல்றாங்க பாருங்க. எப்ப பார்த்தாலும் நடந்து முடிஞ்சதை பத்தி யோசிக்காதீங்க. எரேஸ் யுவர் பாஸ்ட். பி போல்ட் இன் ஆக்ஷன்ஸ். பேசுறதுல ஆக்ஷன்ஸ்லயும் போல்டா இருங்க. பி ஸ்ட்ராங். ஓகேவா? சி லுக் அட் தி எனர்ஜி. தி எனர்ஜி இஸ் வெரி ஷார்ப், வெரி கிளியர். ஒரு விஷயம் என்ன வேணுங்கிறதுல கிளியரா இருங்க. ஆனா அவங்க உங்களுக்கு சூஸ் பண்ணணும்னு சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? லைஃபோட என்ஜாய்மெண்ட்ஸ் மோர் தேன் இந்த ஒரு பெர்ஃபெக்டா இருக்கணும், லைஃப் இப்படிதான் போகணுங்கிறத தாண்டி ஹேவ் சம் ஓன் டைம். பைல் நம்பர் 2 வந்துட்டு ஆல்தோ இந்த மெசேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய டைம் சொல்லியிருக்கலாம், இல்லைனாலுமே வந்துட்டு மறைமுகமாக அந்த மாதிரியான ஒரு லைஃப் உங்களுக்கு கொடுக்கணும்னு ட்ரை பண்ணி டயர்ட் ஆயிட்டாங்க. அட போங்கப்பா, இவங்களுக்குலாம் சொன்னாலுமே திருந்த மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க, எத்தனை தான் நானும் அட்வைஸ் சொல்கிறது, என்னமோ பண்ணுங்க போ அப்படின்னு விட்டுட்டு போகிற ஸ்டேஜ் தான். பிகாஸ் வந்துட்டு அவங்க உங்கள் நல்லதுக்காக அவங்க சொல்கிற நிறைய விஷயங்களை நீங்கள் வந்துட்டு ஓகே நான் பண்ணுறேன், நீ சொல்கிற மாதிரியே நான் செய்யறேன் சொல்கிறீங்க, ஆனால் செயல்பாட்டில் காணும். அதனால தான் அது ஒரு ப்ராக்டிக்கல் பிளான் ஏன் வேணும்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்கிற நீங்கள் ஏன் ரியாலிட்டியில் செய்யலை? ஸோ இந்த மெசேஜ் தான் அவங்க உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ பைல் நம்பர் 2, நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டிவைனுக்கு சொல்லணும்னு நினைக்கிற மெசேஜை சொல்லி அதனோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த குட்டி மினி பென் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துருவோம். ஸோ someone has a message. Who is that person? ஓகே, பைல் நம்பர் 3. இந்த பர்சன் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்ன தெரியுமா?
ஸோ இட் இஸ் அதாவது உங்களோட லைஃப்பை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கங்கிறாங்க. ரைட் யுவர் ஓன் லைஃப் ஸ்டோரி. உங்களோட வாழ்க்கையில் இனி உங்களோட ஃப்யூச்சரை நீங்கள் இனி ஃப்ரெஷ்ஷாக எழுதுங்க. பாஸ்டில் நடந்த விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை என்ன வேணால் நீங்கள் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். ஏதாவது ஒரு கார்மிக் பாண்டிங், கனெக்ஷன்ஸ், லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் பாஸ்ட் ப்ரெசன்ட் அது எல்லாத்தையும் விட்டுருங்க. ஒரு ஃப்யூச்சருக்கு உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் வேணுமோ அதை நீங்கள் அழகாக எழுதுங்க. நான் ஃப்யூச்சரில் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும், ஒரு நல்ல கம்பெனியோட ஓனராக இருக்கணும், லைக் ஆண்டர்பிரினராக இருக்கணும், இந்த மாதிரி ஆசைகள் இருக்குதா, ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் கிரியேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு அந்த நபர் சொல்கிறது தான். லைஃப்பில் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லேயே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எல்லா விஷயத்துக்குமே வந்து விட்டு கொடுத்து போகிறது, இப்படியே தான் வந்து உங்கள் லைஃப் போயிருக்கு. இன்க்ளூடிங் உங்கள் பாஸ்ட்டும் சரி ப்ரெசண்ட்டும் சரி அப்படியே போகுது. பட் உங்களுக்கான ஃப்யூச்சர் எப்படி என்ன வேணுங்கிறத வந்துட்டு நீங்கள் எழுத ஆரம்பிங்க. அந்த ஃப்யூச்சரில் எப்படி இருக்கணுங்கிறதே இப்போயிலிருந்து எழுதுங்க. ஸோ லிவ் யுவர் லைஃப் ஆன் யுவர் ஓன். உங்கள் வாழ்க்கை நீங்களே வாழுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் இந்த பர்சனுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. ஏதோ ஒரு வழியில் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. லைக் ஃபைனான்ஷியலி, இல்லைனா வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக, ஒரு சப்போர்ட்டாக, மேபி உங்கள் ஒரு ஸ்ட்ரேஞ்சராக கூட இருக்கலாம். ஸ்ட்ரேஞ்சராக இருந்து ஒரு சூசன் ஃபேமிலியாக கூட வந்து மாறி இருக்கலாம். இந்த நபர் வந்துட்டு ரொம்ப ஒரு கஷ்டத்தில் இருந்தப்போ, ரொம்ப ஒரு பிரேக் டவுன் ஆயிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் நீங்கள் அவங்க கை பிடிச்சி ரொம்ப தூக்கி விட்டுருக்கீங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக வந்துட்டு இருந்திருக்கீங்க. ஓகேவா? ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன ஒரு மெசேஜ் சொல்கிறாங்கன்னா, ஸோ நீங்கள் ஒரு வெரி குட் பாண்டிங்க, லைக் யூஆர் அ ஃபேமிலி. நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி தான். ஸோ அவங்க கஷ்டப்பட்டப்போ நீங்கள் எத்தனையோ விஷயங்கள் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து நல்ல ஒரு முன்னுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. ஆனால் நீங்கள் இப்போது இந்த நிலைமையில் இருக்கிறத பார்த்து எனக்கு சங்கடமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃப்யூச்சரை நீங்கள் ரீரைட் பண்ணுங்கள். அண்ட் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டைம் பீரியடில் என்ன ஒரு உதவிகள் வேணும் அப்படின்னாலுமே நான் செய்யறேன். உங்களுக்கு எந்த உதவினாலுமே தாராளமாக கேளுங்க, நான் செய்கிறேன். உங்களோட இந்த ஜேர்னி, இந்த சக்ஸஸ்ஃபுல்லான ஜேர்னியில் டெஃபினெட்லி நான் ஒரு பார்ட்டாக வந்துட்டு இருப்பேன். அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த நபர் உங்களுக்கு சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ளார ஒரு பக்கம் வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு லைஃப் அட்வைஸ் கொடுப்பீங்க, மோட்டிவேஷன் கொடுப்பீங்க. ஆனால் அது உங்களுக்குன்னு வரப்போ நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க. நீங்கள் தொடர்ந்து நெகட்டிவ் சர்க்கிள்லே சுற்றிட்டு இருக்கீங்க, நெகட்டிவான ஒரு விஷயங்களே அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ அதுல இருந்து வெளியே வாங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குற அந்த அட்வைஸ், மோட்டிவேஷனை உங்களுக்கு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்நேரம் உங்கள் லைஃப் பெட்டராக இருந்திருக்கும். நீங்கள் இப்போ இருக்கிற பிளேஸ் இஸ் நாட் யுவர் பிளேஸ். யூ டிசர்வ் மோர். இட்ஸ் அ வெரி குட் மோட்டிவேஷன். அந்த பர்சனுக்கு உங்கள் மேலே ஒரு தனிப்பட்ட ஒரு பாசம், கேரிங், லவ் எல்லாமே வந்து இருக்கும்னு சொல்லலாம். ஒரு ஸ்பெஷல், நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சொல்ல போகணுன்னா, ஓகேங்களா? பிகாஸ் வந்துட்டு அவங்க ஃபாரெவராக வந்து உங்களுக்கு ஒரு இப்போ அவங்க லோவாக இருந்த டைமில் நீங்கள் அவங்க கையை பிடிச்சி தூக்கி விட்டுருக்கிறதுனால அவங்க உங்களுக்கு ஃபாரெவராக வந்துட்டு கிரேட்ஃபுல்லோடு இருக்கணும், நன்றி உணர்வோடு இருக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த நபர். ஸோ இந்த நபர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் லைக் ஃப்ளாஷி கேரக்டர்னு சொல்ல முடியாது. அதாவது ரொம்ப ஷோ ஆஃப் பண்ணிட்டு சீன் போட்டுட்டு அப்படியெல்லாம் மோஸ்ட்லி இருக்க மாட்டாங்க. பட் ஆனால் சைலன்ஸ் அண்ட் மெச்சூரிட்டி. பட் ரொம்ப க்ளோஸாக இருந்தீங்க அப்படின்னா விளையாட்டுத்தனமாக பேசுறது, வம்புழுக்கிறது, இந்த மாதிரிலாம் சேட்டைகள்லாம் பண்ணுவாங்க. பட் நாட் தட் மச், அவ்வளோக்கும் இருக்காது. மரியாதை வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? எல்லாத்துலேயும் ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க. இந்த லிமிட், அந்த பவுண்டரியை தாண்ட மாட்டாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு உங்ககிட்ட பிடிச்ச விஷயமே வந்துட்டு யூஆர் வெரி சிம்பிள் அண்ட் கேரக்டர். அதாவது பைல் நம்பர் 3 வந்துட்டு நீங்கள் ஒரு நல்ல ப்ரொஃபஷனில் இருக்கலாம். ரெண்டு விஷயம் வந்துட்டு என்னன்னா, எய்தர் நீங்கள் ஒரு நல்ல ப்ரொஃபஷன், நல்ல சேலரி வாங்குற நபராக இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா சம்திங் உங்களுக்குன்னு ஒரு ஒரு குட் ஐடென்டிட்டி இருக்கும், ஒரு சோல்ஃபுல்லான ஒரு கேரக்டர், அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். ஆனால் அத்தனை ஒரு டேலண்ட்டை வச்சுக்கிட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது, ரொம்ப எல்லாருக்கும் ஒரு டவுன் டு எர்த் கேரக்டர்னு சொல்லுவோம்ல, யாருக்கும் வயசு வித்தியாசம் பார்க்காம நீங்கள் பழகிற விஷயங்கள் அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகேங்களா? அந்த விஷயங்கள் அந்த நபருக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ நான் சொன்ன மாதிரி தான், யூஆர் அ வெரி ஸ்பெஷல் பர்சன்.
அவங்க வந்துட்டு நீங்களும் நல்லா முன்னேறணும், அவங்களும் நல்லா முன்னேறணும். லைக் ஃபியூச்சரில் வந்துட்டு 2 பேருமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்டான ஒரு லைஃபாக லீட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ இட்ஸ் அ வெரி குட் நல்ல ஒரு திங்கிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்கிற நபராக இருப்பாங்க. அதாவது ஃப்யூச்சரில் இப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும், நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரை பற்றி ஒரு கதையாக எழுதுகிற நபராக இருப்பாங்க. ஸோ அவ்வளோ ஒரு டீப் திங்கிங் இருக்கும். லைக் ஸ்டோரி டெல்லர்னு சொல்லலாம், வெரி குட் ஸ்டோரி டெல்லர். ஸோ இட்ஸ் எ யூனிவர்ஸ் கால் ஆல்சோ. ஸோ இது என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த மெசேஜ் வந்துட்டு இவங்க உங்களுக்கு கொடுக்கறதும் சரி, யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதும் சரி, போத் ஆர் ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ இது யூனிவர்ஸ் வந்துட்டு இந்த நபர் மூலியமாகவும் கொடுக்குறாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். See, actually pile number 3, you are protected from some unknown spirit guides. ஓகேங்களா? சரி, நீங்கள் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்லி ப்ரொடெக்டட் தான், ஆனால் அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த பர்சன் சொல்கிற ஒரு சில வார்த்தைகள், ஒரு சில கைடன்சஸை நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ராங்காக யோசிச்சு உட்காந்து பாருங்களேன். யூ வில் கெட் டு நோ த ஆன்சர். நீங்கள் எவ்வளோ ப்ரொடெக்டட் அப்படிங்கிறது தெரியும். See? they want you to have a very good family. உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி. மேபி நீங்கள் சிங்கிளாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்னாலும் ஒரு நல்ல ஒரு குட் ரிலேஷன்ஷிப் சொல்ல முடியாது. எப்பயுமே ஒரு பிரச்சனைகள், ஒரு அந்த பிரேக்கப் ஸ்டேஜ் அப்படி கூட வந்துட்டு இருக்கலாம். பட் இந்த பர்சன் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபேமிலி லைஃபை சரி பண்ணுங்க. பிகாஸ் யுவர் ஃபேமிலியில் உங்களுக்கு கொடுத்த ஹார்ட் பிரேக்ஸ் வாஸ் ஸோ ஹார்ட். ஓகேங்களா? ஸோ அதிலிருந்து வெளிவரத்துக்கு, அதிலிருந்து உங்களுக்கு என்ன உதவிகள் வேணுமோ அதை செய்யறதுக்கு நான் இருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏதோ ஒரு பிரச்சனை இப்போ உங்களுக்கு ரீசெண்டாக நல்ல ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்கு, அது எனக்கு தெரியும். அதை நான் சால்வ் பண்ணி கொடுக்குறேன். என்னால் எந்த உதவிகள் செய்ய முடியுமோ அதை நான் செஞ்சு தரேன். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும், உங்கள் ஃப்யூச்சர் ரொம்ப நல்லா இருக்கணும், அதே மாதிரி உங்களுக்கான ஒரு குட் ஃபேமிலி அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. லைக் உங்கள் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறேன். மேபி லைக் இப்போ உங்களுக்கு வந்துட்டு வெளியில் அவங்க உங்களுக்கு உதவி செய்கிறாங்களா செய்யலையா தெரியாமல் இருக்கலாம், பட் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இந்த நபருக்கும் உங்களுக்குமான பாண்டிங்கில் இப்போ நிறைய மாற்றங்கள் வந்திருக்கலாம், முன்ன மாதிரி இல்லாமல் இருக்கலாம், நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கும். ஸோ திஸ் டைம் வந்துட்டு அந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்துட்டு சால்வ் ஆகுங்க. நான் ரொம்ப ஸ்லோவாக சால்வ் ஆகும். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஐம் வித் யூ, நான் உங்ககிட்ட இருக்கிறேன், உங்கள் கூட இருக்கேன். அது நாங்கள் 24 மணி நேரம் உங்ககிட்ட பேசிட்டு தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஈவன் பேசாமல கூட ஐ வில் சப்போர்ட் யூ. எப்பயுமே என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், டோன்ட் வரி. ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இட்ஸ் அ வெரி குட் மெசேஜ். ஃபைல் நம்பர் 3 வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான மெசேஜாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் அந்த பர்சனோட அந்த பர்சன் கிட்ட இருந்து மட்டும் வரது கிடையாது, பட் ஆல்சோ டிவைன். ஸோ டிவைனும் வந்துட்டு உங்களுக்கு அவங்க மூலியமா சொல்றது, பிகாஸ் இட்ஸ் அ டிவைன் காலிங் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களோட கோல் ட்ரீம்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல ட்ரிகர் ஆகுறீங்கல்ல. யூஸ்வலி வந்துட்டு தி ஸ்கார்பியோ கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும்னா, சின்ன விஷயம்தான், பெரிய விஷயத்தெல்லாம் விட்டுருவாங்க, ஒரு சின்னோண்டு ஒரு விஷயத்த பிடிச்சிக்கிட்டே வருவாங்க. அதுவே அவங்கள தூங்க விடாம பண்ணும். அது ஒன்றுமே இல்லை, அது அமைதியாக விட்டு அதுவே சால்வ் ஆகும். ஆனால் அதை தான் பிடிச்சிட்டே சுற்றிட்டே இருப்பாங்க. அதுதான் ஃபைல் நம்பர் 3 பண்ணுறீங்க. இது விடுங்க. நீங்களே வாலண்டியரா போய் நெகட்டிவிட்டி எடுத்துக்கிட்டே வராதிங்க. ஸ்டாப் ஓவர் திங்கிங். ஓகே? ஸோ இது இந்த ஒரு பர்சன் அண்ட் ஆல்சோ ஸ்பிரிட் கைட்ஸ் 2 பேருமே சேர்ந்து கொடுக்குற மெசேஜ் இது. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் ரேண்டம் அண்ட் ஆல்சோ ஜஸ்ட் லைக் இந்த மாதிரி ஒரு பென் எடுத்துட்டு உங்கள் லைஃப்பில் ஃப்ரெஷ்ஷாக எழுதுங்க. ஓகே? ஸோ ஃபைல் நம்பர் 3 தட்ஸ் ஆல். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டிவைன் கிட்ட என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக சொல்லி அதனோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. 3 ஃபைலில் குவைட் யூனிக்கான மெசேஜஸ் பார்த்தாச்சு. தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும், டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்குது.